புதினா துவையல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு, கூடவே 2 காஞ்ச மிளகா, 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, புதினாவை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் கழுவி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதித்து தண்ணி இந்த அளவுக்கு சுண்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். டேஸ்டியான புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிடிச்சதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.